ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் இல்லாமல் மொறுன்னு உளுந்து வடை எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ உளுந்து 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இப்போ தேவையான பொருளை எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி, பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அந்த தண்ணியோடையே எடுத்து நல்லா இருத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி போடுறீங்களோ அந்தளவுக்கு ஆயில் வந்து உரியும். ஸோ தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். 2 பூண்டு ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இஞ்சி கம்பல்சரி நல்லாயிருக்கும், ஸோ அதனால் அதை போட்டுக்கோங்க. உப்பு இந்த டைம் நிறைய பேர் போடுவாங்க, ஆனால் நீங்கள் இப்போ போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா மாவு தளர்ந்துடும். ஸோ இதை அப்படியே அரைச்சிக்கோங்க. இது கொரன்னு இருக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். நான் இப்போ எவ்வளோ தண்ணி விடுறேன்னு பாருங்கள். இவ்வளோ தான், ஜஸ்ட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நான் 1 டம்ளர் உளுந்து போட்டதுக்கு இவ்வளோ தான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா மழிய மெசஞ்சிடுச்சு. தொட்டு பாருங்கள். இதை பாருங்கள், இந்தளவுக்கு கொரன்னு இல்லாமல் அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா, பால் மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா அப்படியே விழணும். இந்த மாதிரி விழுந்துருச்சுனால கரெக்டான தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே தண்ணி போட வேணாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைஞ்சு அடித்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து வடை வந்து மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சில பேர் அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. அரிசி மாவு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பால் கவர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க போடுங்க. இல்லை கரண்டிலேயே வந்து இது மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் நான் எவ்வளோ கம்மியாக விட்டுருக்கேன்னு பாருங்கள். அதில் எத்தனை வடை சுட்டு எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு எண்ணெயே உரியல, அப்படியே தான் இருக்குது. இதை பாருங்கள். இது சுட்டு எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் மாவில் வெங்காயம் போடும்போது வெங்காயம் தண்ணி விடும். ஸோ அப்போ வேணால் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லை உடனே சொல்கிறதா இருந்தால் அரிசி மாவு போட தேவையில்லை. அவ்வளோதாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.